அமைப்பு ரீதியான தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஒரு பருவம்னா 3 வருஷம், 2 பருவம்னா 6 வருஷம். உறுப்பினர் சேர்க்கை முறையாக நடத்தப்பட்டு 50 உறுப்பினர்களை சேர்ப்பவர்கள் தீவிர உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டு கிளைத் தலைவர், மண்டல் தலைவர், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், தேசிய தலைவர் என்று அனைத்து மட்டங்களிலையும் கருத்து கேட்பு மூலமாக அதை தேர்தலாக நடத்தி புதிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கோடு 51 மாவட்டங்கள்ல கட்சியினுடைய அமைப்பு தேர்தல்கள் முடிஞ்சு புதிய தலைவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் இன்னும் ஒரு 16 மாவட்டங்கள் இன்னும் சில தினங்கள்ல அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ப்ராசஸ். அதற்கு அப்புறமா தான் மாநில தலைவர் தேர்தல் நடக்கும். தேர்தல்னு சொன்னா ஏற்கனவே தலைவராக இருப்பவர்களும் தொடரலாம், புதிய தலைவர்களும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி நிலைமை. இன்னைக்கு புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தில் ராமச்சந்திரன் அவர்கள் புதிய தலைவராக, மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நமது பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த ப்ராசஸ் பிஜேபியில மாத்திரம்தான் இருக்கு. மற்ற கட்சிகள் இந்த மாதிரி முறையா நாங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசமே இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். முதல் உறுப்பினராக பிரதமர் மோடி அவர்கள் தன்னை உறுப்பினராக சேர்த்துக் கொண்டார் செப்டம்பர் 2ஆம் தேதி டெல்லியில. அதிலிருந்து தொடர்ந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம், இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா ஜனவரி, கிட்டத்தட்ட 5 மாதங்கள் அமைப்புக்காகவே நாடு முழுக்க அனைவரும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் இங்க அமைப்பு ரொம்ப பலமா இருக்கு. இங்க எந்த ஒரு தனிநபரும் சாகசம் செய்யற கட்சி இல்ல பிஜேபி. இது தலைவர்களை மட்டுமே மையப்படுத்திய கட்சி இல்ல, இது தொண்டர்களை மையப்படுத்தின கட்சி. அமைப்பு ஸ்தாபன பலம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் அது அதிகமா இருக்கிற கட்சி பிஜேபி. கட்சிக்கு அப்புறம் தான் தனிநபர்கள். நாங்கெல்லாம் கட்சி தான் உயர்ந்தது எங்களை விட என்கிற எண்ணத்தோடு இங்க இருக்கிற ஒவ்வொரு தலைவனும் நிர்வாகியும் பணி செய்யறோம். புதுக்கோட்டையில வேங்கை வயல்ல நடந்த சம்பவம் ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய சம்பவம். ஆனால் அதுக்கு சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் போடவே 2 வருஷம் இருக்கு இல்லையா? சிபிசிஐடி அரசியல் காரணங்களுக்காக தாமதமாகத்தான் சார்ஜ் ஷீட் போட்டதா நாங்க சந்தேகப்படுறோம். இப்ப கூட அவங்க கூட்டணி கட்சிகளே அதுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக திமுக தான் பதில் சொல்லணும். வேங்க வயல்ல என்ன இப்படி நடந்திருக்கு, ஏன் இது போன்ற விமர்சனம் வருகிறது, ஏன் இவ்வளவு நாள் தாமதமானது, மத்திய அரசுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே கூக்குரல் எழுப்புகிற திமுக மாதிரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள்லாம் தமிழ்நாட்டில் வேங்கை வயல். நாங்க தான் சமூக நீதி சாம்பியன் சொல்றாங்க டிஎம்கே. சமூக நீதிக்குன்னே அவதாரம் எடுத்து வந்த கட்சி நாங்க. 100 வருஷமா நீதி கட்சி காலத்துல இருந்து செய்யறோம். ஆனால் வேங்கை வயல் சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம்? அதை திரும்ப சொன்னாலே அது ஒரு அருவருக்கத்தக்க சம்பவம், ஒரு மனித குலத்திற்கே எதிரான சம்பவம் வேங்கை வயல் சம்பவம். ஆனால் அதுக்கு சார்ஜ் ஷீட் போடவே உங்களுக்கு 2 வருஷம் ஆகுது. அவ்வளவு மோசமான சமூக நீதி தமிழ்நாட்டில் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் அப்படி இருக்கு, அது கூட விமர்சனத்திற்கு உள்ளா இருக்கு. இன்னைக்கு சிபிஐ விசாரணை கோருகிற அளவுக்கு வேங்கை வயல் சம்பவம் இருக்கிறது என்றால் தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் வெட்கி தலைகுனிய வேண்டும். டங்ஸ்டன் பிரச்சனை ரொம்ப சுமூகமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஐயா மோடி தான். மேலூர்ல, அரிட்டாப்பட்டியில, வல்லாளப்பட்டியில அந்த பகுதியில எல்லாம் அந்த மலைகள்ல டங்ஸ்டன் கனிம வளம் இருக்குன்னு இந்திய புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்கு. நம்ம நாட்டுக்கு கனிம வளங்கள் தேவை. அதுல ரேர் மினரல், அரிய வகை தாது பொருள் இந்த டங்ஸ்டன். இதை நாம இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம நாட்டிலே டங்ஸ்டன் இருந்தா நாம அதை எடுக்கணும், நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்பதற்கு தான் இது மாதிரி முயற்சி. அதனால அந்த மலையில ஒரு சுரங்கம் அமைப்பதற்கான அரசாணை வந்த போது திமுக அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லைங்க, எதிர்ப்பே சொல்லவில்லை. அதை ஏலம் விட வேண்டும் என்ற முடிவை மத்திய அரசு எடுத்த போது மாநில அரசு கேட்கிறப்போ மாநில அரசு மறுப்பும் சொல்லல. 5000 ஏக்கர் நிலம் வேண்டும் என்று சொன்ன போது கூட மாநில அரசு மறுப்பு சொல்லவில்லை. அங்கே ஒரு 400 ஏக்கருக்கு ஒரு பயோஸ்பியர் இருக்கு, ஒரு உயிர் பன்மை சூழல் இருக்குன்னு மாத்திரம் தான் சொன்னாங்க. எப்போ மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ, விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ, அப்பதான் மாநில அரசாங்கம் சந்தர்ப்பவாதமா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நாங்க டங்ஸ்டனை எதிர்க்கிறோம்னு ஹீரோ மாதிரி காமிச்சுட்டாங்க. இது அவங்களால இல்ல, நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தலையிட்டார். அங்கே சுரங்கம் அமைப்பதற்கான எல்லா பணிகளையும் நிறுத்தி வைக்க சொல்லி உடனடியாக அவர் கட்டளையிட்டார். நிறுத்தி வச்சுட்டாங்க, 2 மாசமா நிறுத்தி வச்சுட்டாங்க. விவசாயிகளை அழைத்துக் கொண்டு நாங்கள் டெல்லி சென்றோம்.
அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சோம். அவர் தான் சுரங்கத்துறை அமைச்சருங்கிறதுனால அவர்கிட்ட எடுத்து சொல்லும் போது அவர் இவ்வளவு சொல்றாரு. ஏன் உங்க மாநில அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டார். ஏன் எங்க கிட்ட எதுவுமே சொல்லவில்லை, ஏலத்துக்கு விடுறதை பத்தி சொல்லவில்லை, இவ்வளவு விவசாயிகளுக்கு அங்கே ரெசன்மெண்ட் இருக்கு, அதிருப்தி இருக்குன்னு சொல்லல, பிப்ரவரியில ஏலம் விட்டோம் சொல்லல, மறு ஏலம் நவம்பர்ல விட்டோம் சொல்லல, அங்கே அரிய வகை கல்வெட்டுகள் இருக்கு, தொல்லியல் பொருட்கள் இருக்கு, கோவில் இருக்கு, 250 கோயில் இருக்குன்னு சொன்னாங்க விவசாயிகள். இந்த தகவல் எல்லாம் மறைத்து விட்டது மாநில அரசு கிஷன் ரெட்டி அவர்கள் குற்றம் சாட்டினார். மோடி அரசாங்கம் எப்போதும் விவசாயிகள் பக்கம் நிற்கும், அதனால உடனடியாக நாங்கள் ரத்து பண்றோம், நாளைக்கே உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும்னு நாங்கள் பேசிய மறுநாள் பிரதமரிடம் கலந்து பேசி அதற்கான அரசாணையும் வெளியிட்டார். ஒரே உற்சாகம் மக்களுக்கெல்லாம். டெல்லியின் கதவை கூட சாதாரண விவசாயி போய் டெல்லியின் அதிகார மையத்தின் கதவை தட்ட முடியும், தங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொள்ள முடியும்ன்ற இடத்துல பிஜேபி இருக்கு. ஆக்சஸ் டு பவர், அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட சாதாரண மனிதன் உரையாட முடியுங்கிற நிலைமையை உருவாக்கி இருக்கு பிஜேபி. ஆனா நாளைக்கு சிஎம் இங்க வர்றாரு, அரிட்டாபட்டிக்கு வர்றாரு. ஏன்னா அது வெற்றி அடைஞ்சிருச்சுல்ல, அது காரணம் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வர்றாரு. இப்படிதான் சீனாவோட சிகார் லைட்டர் இந்தியாவினுடைய தீப்பெட்டி தொழிலை பாதிச்சது. அப்பயும் நான் தான் தீப்பெட்டி உற்பத்தியாளர் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து, அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தடை ஆணை வெளியிட்டாங்க சீனாவோட சிகார் லைட்டருக்கு, மோடிஜியினுடைய ஆசையோட. ஆனால் மறுநாளே ஸ்டாலின் அதுக்கு உரிமை கொண்டாடுறாரு. நாங்க தான் பண்ணோம், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள்லாம் அழுத்தம் கொடுத்து சென்னையில வந்து கோட்டையில எங்களை பார்த்து நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. யாரு பிள்ளை பார்த்தாலும் சரி நான் தான் இனிஷியல் போடுவேன். இதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியுடைய அணுகுமுறை. நீ பிள்ளை ஆரம்பத்துக்கோ இனிஷியல் இருக்கணும். இது ஒரு தவறான அணுகுமுறை. நீங்க செஞ்ச வேலைக்கு தான் நீங்க கிரெடிட் எடுக்கணும். செய்யறதெல்லாம் பிஜேபியா இருக்கு, அதற்குரிய பேரு புகழும் நீங்க எடுத்துக்கிறீங்க. அதனால இதை நான் கண்டிக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பெண் குழந்தைக்கு அந்த 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 பெண் மாணவிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்போது என்னன்னு கூட போய் பார்க்கல. அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் எட்டி கூட பார்க்காத ஸ்டாலின், கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் கள்ளச்சாராயம் குடி செத்தப்ப போய் ஆறுதல் சொல்ல கூட போகாத ஸ்டாலின், உங்க வேங்கை வயலுக்கு கூட அவர் வந்தாரான்னு தெரியல, வந்திருக்க மாட்டார், வராத ஸ்டாலின், இன்னைக்கு அரிட்டாப்பட்டியில விவசாயிகள் போராட்டம் வெற்றி அடைஞ்ச உடனே அந்த வெற்றிக்காரன் நான் தான் அங்கிருந்து வர்றாருன்னா திமுக அரசாங்கம் வெட்கப்படும். எதையுமே நம்ம செய்யவில்லை, இதுல மாத்திரம் நாம வெற்றியை கொண்டாடுறோமே, இது தப்பு இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் வரணும். வராது அவங்களுக்கு. திருப்பரங்குன்றம் மலை நமக்கு தெரியும், 6 படை வீட்டுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அந்த மலையே புனிதம். இப்பயும் ஒவ்வொரு நாளும் கிரிவலம் சுத்துறாங்க, அந்த மலையவே சுத்தி வர்றாங்க. பௌர்ணமி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கில் கிரிவலம் சுத்தி வர்றாங்க. அந்த மலையவே புனிதமா கொண்டாடுறாங்க. அந்த சந்நிதியில இருந்து, கோவில்ல இருந்து சந்நிதி தெருவில் 4 பக்கமும் எங்கேயும் அசைவ உணவு கடையே கிடையாது. புரோட்டா கடை இருந்தா கூட சைவ புரோட்டா தான் அடிக்க முடியும், அசைவம் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல சில மதவாத அமைப்புகள் நாங்க மலையில போய் கடா வெட்டுவோம், கோழி வெட்டுவோம் அப்படின்னு ஆழத்துக்கு தோல்ல போட்டு மேலே ஏறான். கேட்டா எங்களுக்கு வழிபாட்டு தலம் அங்க இருக்குன்றான். வழிபாட்டு தலம் அங்க இருக்கலாம், பல வருஷமா இருக்கலாம். ஆனால் அந்த மலை புனிதம் என்ற இந்த இந்து உணர்வு இருக்க, அதை மதிக்க கற்றுக்கொள்ளணும்னு அந்த அமைப்புகளுக்கு சொல்றோம். அதை கொஞ்சம் கூட மதிக்காம ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அங்கே வந்து அசைவ உணவு சாப்பிட்டாருன்னு பத்திரிகைகள் செய்தி வருது. அவர் மறுத்திருக்கிறார், நான் சைவம் தான் சாப்பிட்டேன்னு. ஆனா அங்கே வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்பாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? ஒருத்தர் எம்பி ஆக முடியாது. இன்னைக்கு மோடி அவர்கள் முஸ்லிம்களுக்கும் அவர் தான் பிரதமர், இந்துக்களுக்கும் அவர் தான் பிரதமர், கிறிஸ்தவர்களுக்கும் அவர் தான் பிரதமர். ஸ்டாலின் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்டியன் எல்லாருக்கும் அவர் தான் முதலமைச்சர். இதுல பாரபட்சம் பார்ப்பது, மத வேறுபாடு பார்ப்பது, ஒரு மத ரீதியான அமைதியை, நல்லிணக்கத்தை ஒரு எம்பியை சீரழிப்பது, இதெல்லாம் பிஜேபி அனுமதிக்காது. நவாஸ்கனி அவர்களை நாங்கள் கடுமையா கண்டிக்கிறோம். அடுத்த தேர்தலில் நீங்க ராமநாதபுரத்தை ஜெயிக்க, டெபாசிட் காலியாவீங்க. மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. நாம தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்ட எம்பி நமக்கு எதிராக வேலை செய்யறாரு அப்படின்னு. நல்லிணக்கத்தை கொண்டு வரதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலையா இருக்கணுமே தவிர நீங்க போய் எங்க பிரச்சனை காரணமா இருக்கக்கூடாது. மண்ணும் இமயமலை எங்கள் மலையன்னு பாடினா பாரதி, அதேதான் பிஜேபியினுடைய முழக்கம். அதான் மண்ணும் குன்றத்து மலை எங்கள் மலையே, புனிதமான மலை, முருகப்பெருமானுடைய மலை. 6 படை வீடுகள்ல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் தான். போராட்டத்தையும் நாங்கள் செய்வோம்.
அரசியல் ரீதியாக திமுகவின் அடக்குமுறைகளை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கப்புறம் கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்க பிரச்சனை இல்லைங்க. ஈவேராட்ட தான் பிரச்சனை இருக்கு. என்ன பேக்கப்ல என்ன பண்றாங்க? 3-8 சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களும் 5-8 தான் சொல்றீங்க. அப்ப அப்படி சொன்னா பி டீம்னு அர்த்தமா? நாங்க ஈவேராவை எத்தனையோ வருஷம் விமர்சிச்சுட்டு இருக்கோம். பிஜேபி ஈவேராவை விமர்சிப்பது புதிதல்ல. நானே எனக்கு தெரியும் 9 வருஷம் விமர்சிட்டு இருக்கேன் பிஜேபி வந்ததுல இருந்து. சீமான் ஈவேரா பாசறையில வளர்ந்து வந்தவர், அந்த கட்சியில இருந்தவர், ஊரெல்லாம் போய் ஈவேராவை புகழ்ந்து பேசினவர், தீக்கால இருந்து வந்தவர். அவர் இன்னைக்கு ஈவேராவை எதிர்த்து பேசுறாருன்றது அந்த அமைப்புக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது காரணம் பிஜேபி தான் சொல்லுது. இந்த உளவியல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு வகையான போபியா நோய் சொல்லுவாங்க. சிலருக்கு தண்ணியை பார்த்தா பயம், சிலருக்கு இருட்டுக்கு பயம், பேய் பிசாசுக்கு பயம், சிலர் கட்டடத்துல மேல கூட நிக்க மாட்டாங்க, ஹைட்டுனா பயம். அது மாதிரி திமுக காரனுக்கு பிஜேபினா பயம். இது மோடி போபியான்னு பேர் அந்த நோய்க்கு பேர். அதனால டிஎம்கே காரங்கெல்லாம் நல்ல சைக்கியாட்ரிஸ்டா பார்த்து இப்ப மோடி போபியாவுக்கு முதல்ல வைத்தியம் பண்ணிங்க. சீமான் என்ன சொல்றாரு? ஈவேராவை கடுமையா விமர்சனம் பண்றாரு. நாங்களும் விமர்சனம் பண்றோம், அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கு சீமானுக்கு 1000 விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்க. நாளைக்கு தேர்தலில் நாங்க எதிர்த்து தான் போட்டியிட போறோம். அவர் தமிழ் தேசியம் சொல்ல போறாரு, நாங்க இந்திய தேசியம் சொல்ல போறோம். அதனால சீமான் வந்து ஈவேரா பத்தி கேட்கிற கேள்விக்கு திக காரங்க பதில் சொல்லணும், திமுக காரங்க பதில் சொல்லணும். புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார், அண்ணன் விஜய், பனையூர் பண்ணையார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன், வீட்டுல இருந்துட்டு எல்லா வேலையும் பாக்குறாரு. அவரு நாங்க பெரியார் புஸ்தகத்தை படி, அம்பேத்கரை படி அப்படிலாம் இளைஞருக்கு அறிவுரை கொடுத்தாரு. அம்பேத்கரை நாங்களும் கொண்டாடுறோம், அம்பேத்கர் எல்லாரும் வாசிக்கணும் நாங்க சொல்றோம். நீதான பெரியார் புத்தகம் படினா இப்ப சீமான் இந்த கிளி கிளிக்கிறாரு, பதில் சொல்ல வேண்டிய ஈவேரா எப்படி அமைதியா இருக்காரு, வாயே திறக்கல. ஏன் விஜய் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு? ஏன் ஈவேரா ஒரு வார்த்தையோட பேச மாட்டேங்கிறாரு? அப்போ இது எல்லாமே ஈவேரான்ற பிம்பம் ஊதி ஊதி பெருசாக்கப்பட்ட பலூன் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். அந்த பலூன் இன்னைக்கு உடையுது. காங்கிரஸ்காரன் இது வரைக்கும் ஈவேரா வைத்து கேள்வி கேட்கல, கம்யூனிஸ்ட்காரன் ஈவேரா வைத்து கேள்வி கேட்கல. பூரா ஓட்டுக்காக போய் திமுக கூட போய் நின்றுட்டு வால் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான், ஜாலர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். 15 கோடிக்கு விலை சோரம் போனவன் தான் கம்யூனிஸ்ட். பிஜேபிக்காக வந்து நீ கேள்வி கேட்கறான், பதில் சொல்லு ஈவேரா பத்தி. ஈவேரா என்னெல்லாம் சொன்னாருன்னு சொல்றோம், பதில் சொல்லுங்க. இருக்கலாம் தமிழை காட்டு மிராண்டி மொழிகிறாரு, இந்த தமிழ் சனியை தொலையணுங்கிறாரு, தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படிங்கிறாரு. இது மூட நம்பிக்கை இல்லையான்னு கேட்கிறாரு. இந்த தமிழை படிச்சு என்ன கிழிக்க போறேன்னு கேட்கிறாரு. என் தாய்மொழி தமிழை பத்தி ஒருத்தர் அநாகரிகமா ஒருத்தர் பேசுறாரு, அதை சலிச்சுக்கிட்டு இருக்கணுமா? அவரை தந்தைன்னு சொல்லணுமா? நாங்க இதெல்லாம் நடக்காது. சீமான் சொல்றது இந்த விஷயத்துல சரிதான் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்கள் தலைவரும் சொல்லியிருக்கிறாரு, பிஜேபி ஒவ்வொரு தொண்டரும் சொல்லியிருக்கோம். அம்பலப்படுத்தப்பட வேண்டிய முதல் நபர் தமிழ்நாட்டில் ஈவேரா தான். கூட்டணி கட்சிகள் இது வழக்கமா நடக்கிறது தானே. போன குடியரசுத் தலைவர் போனாங்களா? அவங்க போல, அவங்க எப்பயும் போறது இல்லை. ஏன்னா அதனால இது வந்து அவங்களுடைய ரிச்சுவலா இருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஆளுநர் குடியரசு தினத்தன்னைக்கு எல்லா கட்சியும் தேநீர் விருந்து கொடுப்பதுன்றது ஒரு மரபு. அந்த மரியாதையை, அந்த மரபை, அந்த விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளாது என்பது உங்கள் லட்சணத்தை காமிக்குது, அவ்வளவுதான். விவகாரத்துல கடந்த 2 வருடமா விசாரணை நடைபெற்றிருந்துச்சு. இந்நிலையில வந்து சிபிஐக்கு இந்த வழக்கு கட்டுப்பட்ட நேரத்துல சிபிசிஐ வந்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. இப்ப அந்த கூட்டணி கட்சிகளை, திமுக கூட்டணி கட்சிகளே இதை எதிர்க்கிறாங்க. எங்க ஒரு பட்டியல் தீவிர மக்களை வந்து நீங்க டார்கெட் பண்றீங்க, இதுக்கு மேல் விசாரணை தேவை, சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு கூட்டணி கட்சிகளே சொல்லும் போது திமுக தான் அதுக்கு பதில் சொல்லணும். சிபிஐ விசாரணை வந்தால் நாங்களும் வரவேற்போம், பிஜேபி வரவேற்போம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக கட்சியில மூத்த அமைச்சராக இருந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இணைத்துக் கொண்டவர் தான். எங்களை விட பெட்டரா அவருக்கு அதிமுக தலைவர்கள் நல்லா தெரிஞ்சவரான். அதனால அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுல அர்த்தம் இருக்கு. இதை கொண்டு மேற்கொண்டு நீங்க அது தெளிவு வேணும்னா அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். இருக்கலாம். நாங்க என்ன சொல்றோம், திமுக ஆட்சி வந்து அகற்றப்படணும், திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் சிதறக்கூடாது. அதுல அதிமுகவும் ஆர்வத்தோட திமுகவை எதிர்த்து நடக்கிற யுத்தத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது ஏடிஎம்கேயோட பொறுப்பு தான். நாங்கள் தயாரா இருக்கோம். ஒரு ஓட்டு கூட டிஎம்கே எதிரான ஓட்டு சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா டிஎம்கே காலி.
அடுத்த 5 வருஷத்துக்கு திமுக ஆட்சி இருக்காது. 2026ல துடை தெரியப்படும். அப்படி இருக்கணும்னு தான் நாங்க விரும்புறோம். அது எப்படி எங்களுக்கு தகவல் வராம உங்களுக்கு எப்படி தகவல் வந்துச்சு? சார், நான் இங்க நீங்க கேட்டு சொல்லுங்க. இங்க புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தில் 15 பேர் மாவட்ட தலைவருக்கு போட்டிடுறாங்க. மாவட்ட தலைவருக்கே 15 பேர் 20 பேர் போட்டிடுற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னா மாநில தலைவருக்கு 3 பேர் போதாது சார், 30 பேர் போட்டிடணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி. பல பேர் விரும்புறாங்க. இதை நீங்க போட்டிடுறாங்கன்ற அர்த்தத்துல புரிஞ்சுக்காதீங்க. அது பொது தேர்தல் போட்டிடுறது. நான் திமுக எடுத்து போட்டிட்டாதான் போட்டிடுறேன். விருப்பம் தெரிவிக்கிறாங்க, அவ்வளவுதான். இங்க 15 பேர் இந்த மாவட்டத்தில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப விஜயகுமார் ராமச்சந்திரன் போட்டியா இல்லையா? முதல்ல வாழ்த்து சொன்னவர் விஜயகுமார் தான், ராமச்சந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதனால இங்க போட்டி கிடையாது, விருப்பம் தெரிவிக்கிறோம், தலைமை முடிவு செய்யுது. அது மாதிரி மாநில தலைவராக வர்றதுக்கும் விருப்பம் பல பேர் தெரிவிக்கலாம். தேசிய தலைமை அதை முடிவு செய்யும், அவ்வளவுதான். யார் தலைவராக இருந்தாலும் நாங்க வேலை செய்ய போறோம். அவருக்கு இல்லை. அப்படி சொல்லவே இல்லை, அவங்க சொல்லல. சார், அண்ணா திமுக பிஜேபியோட கூட்டு வச்சாலும், பிஜேபி அண்ணா திமுக கூட்டணி விரும்பினாலும் அது வந்து ஒரு நிபந்தனையற்ற கூட்டணியா தான் இருக்க முடியும். நிபந்தனையுடன் கூடிய கூட்டணியா இப்ப நாங்க நிபந்தனை விதிச்சாலுமே தவறு. அண்ணா திமுக எங்களுக்கு நிபந்தனை விதிச்சாலும் அது தவறு. கூட்டணி வந்து ஸ்மூத்தா போகணும்னா பரஸ்பரம் நிபந்தனை இருக்கக்கூடாது, கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. அன்கண்டிஷனலா அலையன்ஸ் உருவாகும். அப்படி உருவாகும் திமுக எதிரான சக்திகளுடன் அப்படிப்பட்ட கூட்டணி நிச்சயம் உருவாகும். தொகுதி பங்கீடும் ரொம்ப ஸ்மூத்தா சுமூகமா முடியும். திமுக இந்த தடவை அவ்வளவு ஈஸியா கேக் வாக் இல்ல. திமுக 2026 கேக் வாக் இல்ல. விஜயோட வருகை வந்து சிறுபான்மையினர் வாக்குகள்ல தான் வித்தியாசத்தை கொண்டு வரும். இப்ப சிறுபான்மை கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் தமிழ்நாட்டில் 13% இருக்கு. அந்த வாக்குகள்ல விஜய்க்கு பெரிய ஷேர் போக வாய்ப்பு இருக்கு. அதனால திமுக பாதிக்கப்படும். எங்களுக்கு பாதிப்பு இல்லை. எங்க கூட இருக்கிற இளைஞர்கள் ஏதோ ஒரு சினிமா பார்த்து போஸ்டர் ஒட்டி கட் அவுட்டுக்கு பால் ஊத்திட்டு வந்தவன் இல்லை எங்க கட்சியில. தனக்கே வாய்க்கரிசி போட்டுட்டு வந்தவன் அந்த பிஜேபியில் உள்ள இளைஞர்லாம். அதனால கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவெல்லாம் பிஜேபியில் இல்லை. அவெல்லாம் விஜய் பின்னால் யாரும் போக மாட்டான். தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. எப்ப காதல் இருந்துச்சு மோதல் அதிகமாச்சு? இந்நிலையில வந்து நேற்று முதலமைச்சர் பேசியிருக்காரு, தயவு செய்து அமித்ஷாவும் சரி மோடியும் சரி ஆளுநரை திட்டப்படாதீங்க, ஆளுநராலதான் திமுக வளர்ச்சி இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி. யார் சொன்னது? வேற வழி இல்லை, அப்படித்தானே சொல்லணும். ஆளுநரை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கன்னு அவர் சொன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. சாயங்க நல்லா தெரியும். ஆளுநரை திரும்ப பெறுங்கன்னு சொன்னா திரும்ப இவர் தான் இருப்பாருன்னு தெரியும். அதனால இவர் திரும்ப பெறாதீங்க, இங்கே இருக்கட்டும் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு. வேற வழி இல்லை இல்லையா? பழைய சினிமால ஒரு ராமசாமின்னு ஒரு நடிகர் இருப்பாரு, KR ராமசாமின்னு நினைக்கிறேன். அவரு வந்து ஒரு ரவுடி வந்து அவர் அடிப்பான். அவர் சொல்லுவாரு, அடிப்பையோ ஒப்ப மவனை நான் ஆம்பளை சிங்கம்டா அப்படிம்பாரு. அழுதுகிட்டே சொல்லுவார், அடிப்பையோ ஒப்ப மவனை நான் ஆம்பளை சிங்கம்டா. அது மாதிரி திமுக அப்படிதான் சொல்லுது, நான் ஆம்பளை சிங்கம்னு சொல்லி அழுதுகிட்டே ஆம்பளை சிங்க. ஆளுநர் இருக்கட்டும்னு என்ன அர்த்தம்? திமுக அப்படி இருக்குன்னு அர்த்தம். பலவீனமான நிலையில திமுக சார். திமுக கூட்டணின்றது அது அரசியல் கூட்டணி இல்ல சார், அது பொலிட்டிக்கல் பிசினஸ் பார்ட்னர்ஷிப். அது எல்லாருக்கும் அதுல ஷேர் இருக்கு. அதுல என்ன ஷேர்னு கேட்காதீங்க, உங்களுக்கு தெரியும். அதனால அது ஷேர் ஹோல்டர் பிசினஸ், அது பார்ட்னர்ஷிப் பிசினஸ். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல அவ்வளவு ஈஸியா வெளில வர முடியல, எங்க தொட்டாலும் இடிக்கும். அதனால அந்த பிசினஸ்ல தான் வெளில வர மாட்டாங்க. நான் அதை நம்பல. ஆனா திமுக எதிரான கூட்டணி, அரசியல் கூட்டணி ஸ்ட்ராங்கா வலுப்பெறும். அது வரக்கூடிய மாதங்கள்ல ரொம்ப விரைவில் அது நடக்கும். யார் ஓரம் கட்ட போறாங்க? நான் 40 வருஷமா RSSல இருக்கேன், பிஜேபியில இருக்கேன். நான் ஓரம் கட்டப்படலையா? எனக்கு கட்சியில பொதுச் செயலாளர் இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை? ராஜாண்ட 50 வருஷமா கட்சியில இருக்கிறாரு, பொன்னாரண்ண 50 வருஷமா இருக்காரு. யார் ஓரம் கட்டினாங்க? தமிழிசை 30 வருஷத்துக்கு மேல கட்சியில இருக்காங்க. யார் ஓரம் கட்டினாங்க?
அதெல்லாம் கிடையாது. இந்த மாவட்டத்தில் அப்படி அனுபவம் இல்லை. இந்த அண்ணன் செல்வம் அண்ணன் இருக்காரு, 44 வருஷமா இருக்காரு, இந்த மாவட்டத்தில் பார்வையாளர் இருக்காரு. பிஜேபியில சீனியாரிட்டிக்கும் மரியாதை இருக்கு, சின்சியாரிட்டிக்கும் மரியாதை இருக்கு. புதிதா வந்தவர் என்பதனாலேயே ஒதுக்க முடியாது, அவர் பழையவருங்கிறதுனாலே அவரையும் ஒதுக்க முடியாது. பேலன்ஸ் கொண்டு போறோம், அவ்வளவுதான். இது எல்லா கட்சியும் இருக்கிறது தான். மற்ற கட்சியில இந்த பிரச்சனை வராது சார். நீங்க என்னைக்காவது போய் திருச்சியில கேட்பீங்களா, இவ்வளவு சீனியர் இருக்கிறப்ப அருண் நேரு எப்படிங்க எம்பி ஆனான்னு கேட்டீங்களா என்னைக்காவது நீங்க? KN நேரு மகனை தவிர எம்பி ஆகிறதுக்கு தகுதி உள்ளவங்க திமுக இல்லையா சார்? அன்பில் பொய்யாமொழி மகன் மகேஷ் பொய்யாமொழியை தவிர அந்த கட்சியில வேற யாரும் இல்லையா? இன்னார் மகன் சார். திமுக என்ன, திருச்சிக்கு போனா அது KN நேரு அண்ட் சன்ஸ், தூத்துக்குடி போனா பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ். ஒவ்வொரு இடத்துல என்ன சார், துரைமுருகன் அண்ட் சன்ஸ் தானே சார் கட்சி. எங்க பொன்முடி அண்ட் சன்ஸ் தான் கட்சி. அண்ட் சன்ஸ் போட்டு கட்சி நடத்திட்டு உட்காந்துருக்காங்க. நீ எங்களை வந்து பழைய ஆளை ஒதுக்குறீங்க, புது ஆள் வரீங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க புது ஆட்களையும் மதிக்கிறோம், பழைய ஆட்களையும் மதிக்கிறோம். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சமீபத்தில் நடந்த மதுரை வெள்ள பிரச்சனைகள்ல வந்து திமுக அரசு வந்து மதுரை மக்களை வந்து புறந்தள்ளி பகிரங்கமா வந்து குற்றம் சாட்டினாங்க. சில சமயம் உண்மை பேசுறாரு சார் வெங்கடேசன், ரொம்ப ரேரா அரிதா உண்மை பேசுறாரு. ஏன்னா மார்க்சிஸ்டுகள் 2 தடவை தான் வாய் திறப்பாங்கன்னு கேரளால ஒரு ஜோக் இருக்கு, சாப்பிடுறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் தான் வாய் திறப்பாங்கன்னு. வெங்கடேசன் சில சமயம் உண்மை பேசுறாரு, பாராட்டுறேன். கடந்த தேர்தலில் போது மதுவிலக்குங்கிறது திமுகவால கொண்டு சொல்லப்பட்டது. 2016 21 இல்ல, தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்து கிட்டத்தட்ட நெருக்கி 4 வருஷம் கடைசி ஆயிடுச்சு. இன்னொரு துறை அந்த மதுவிலக்குங்கிறதையே கொண்டு வரல, டாஸ்மாக் குறைப்புங்கிறதே கொண்டு வரல. அது எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஏமாத்தானே. நாங்க மதுவை ஒழிப்போம்னு சொன்னாங்க, பண்ணல. அரசு ஊழியர்களுக்கு பழைய முறையில பென்ஷன் தருவோம்னு சொன்னாங்க, பண்ணல. அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு பட்டியல் எடுத்தீங்கன்னா எத்தனை இருக்கு, 100 கணக்குல இருக்கு. இதெல்லாம் ஏமாற்று. மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கியாச்சு, 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாச்சு. இதுக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்க தேர்தலில். மதுவை ஒழிக்கணும், தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம்னு கனிமொழி அக்கா சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் சுமங்கலி ஆயிட்டாங்களா? இளம் விதவைகள் இல்லையா? அப்போ இப்பயும் மதுவினால இளம் விதவைகள் உருவாகிட்டு தான் இருக்காங்க. கனிமொழி அக்கா அப்போ வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இதெல்லாம் திமுகனாலே ஏமாத்து கட்சி.